பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் பலப்படும்படியாய் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 26-25 ஒரு வசனம் இருக்கு. சவுல் தாவீதை அப்படி ஆசீர்வதிக்கிறான். என்ன அப்படின்னா, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறான். ஏன் சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கணும்? தாவீது ஒருவேளை பலனற்றவன் தானே, சவுல் தானே பலனுள்ளவன், சவுல் தானே பெரிய ராஜா. அப்போ சவுல் நினைச்ச என்ன நாள் பண்ணலாம்ல, ஏன் தாவீதை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கு. இந்த விஷயத்துல தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்காரு. சவுல் பெரிய ராஜா தான், சவுல் நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம். ஆனா தாவீதை பார்த்து அவன் பிளஸ் பண்றான், ஆசீர்வதிக்கிறான். ஏன் அப்படின்னா, தாவீது தான் பலப்படுவதற்கு தேவ சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் ஒருவேளை என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு நடந்தான். இவனுக்கு கோபம் வந்திருக்கும். என்ன ஆண்டவரே, நான் குகையில மாட்டிக்கிட்டான் சவுல், இவனை நான் கொன்றலாமா? இந்த காரியத்துல வேண்டாம் மாட்டிக்கிட்டான், இவனை நான் சாகடிச்சிடலாமா? இல்லைன்னா என் மேலதான் அபிஷேகம் ஊற்றிட்டீங்களே, நான் போய் இதை செஞ்சிடலாமா, இதை முடிச்சிடலாமா, இதை காலி பண்ணிடலாமா, இந்த காரியத்தை நான் செயல்பட்டுடலாமா, இதை செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு நிறைய நேரங்கள்ல நான் முன்னுக்கு பின் போராடி கொண்டே இருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. சவுல் உங்களோடு போராடி தோற்று போன பிறகு தாவீதாகிய உங்களை கர்த்தர் பலப்படுத்துவேன்னு சொல்றார். சவுல் உங்களோடு போராடி தோற்று போகிறான். உங்களோடு போராடுகிற எல்லா ஆயுதங்களும் தோற்று போகிறது. ஆனா நீங்க பலப்படணும்னா ஒன்னே ஒண்ணுதான், என்ன நடந்தாலும் சரி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், இது வேண்டான்னு சொல்வார், வயிற்றுச்சலா இருக்கும், கஷ்டமா இருக்கும் நமக்கு. இந்த காரியத்தை செய்யாத மகனே, இந்த பொருள் உனக்கு வேண்டாம் மகளே, இந்த பொருள் உனக்கு வேண்டாம், இவங்களை விட்டு விலகிரு, இவங்க கிட்ட அன்பா இருக்காத, இதை செய்யாத, அதை செய்யாத அப்படி சொல்லுவார். அப்படி சொல்லும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். இந்த காரியத்தை விட்டுட்டா எனக்கு வேற என்ன இருக்கு, இந்த விஷயத்தை செய்யலாம் எனக்கு வேற என்ன இருக்கு, சரி இதுதானே முக்கியமானது, இதை தானே நான் செய்யணும், இதை விரும்பி தானே இவ்வளவு மாசம் போராடுனேன், இதை விரும்பி தானே இத்தனை வருஷம் போராடுனேன், இதை இப்போ விட்டுட்டோம்னா அப்புறம் ஒழுங்கா காரியம் நடக்காத, இதை விட்டுட்டோம்னா எதுவும் நடக்காத, எந்த சூழ்நிலையும் நடக்காத, எதுவும் செயல்படாத அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு இதே போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பெரிய காரியங்கள் செய்கிறவர்களாய் பலப்படுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறாரு. தாவீது மாதிரி ஆண்டவர் வெறுக்க சொன்னதை, ஆண்டவர் ஸ்டாப் பண்ண சொன்னதை, ஆண்டவர் விட சொன்னதை விட்டுட்டு போயிருங்க, அப்போ உங்க அபிஷேகம் வேலை செய்யும் சொல்றாரு. இப்போ உங்க அபிஷேகம் வேலை செய்யல. சகோதரி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், சகோதரி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? உங்க அபிஷேகம் வேலை செய்யல. எப்போது அபிஷேகம் வேலை செய்யும் தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை செய்யும் போது. ஆண்டவர் சொன்னதை எதையாவது திரும்ப செஞ்சுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் தற்பரிசோதனை செஞ்சு பாருங்க. சரி, ரிமெம்பர் பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஏதாச்சும் விட சொன்ன காரியத்தை நம்ம பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோமா? ஆண்டவர் சிந்திக்க கூடாதுன்னு சொன்ன காரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கோமா? ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களால பெரிய காரியம் செய்ய முடியாது, நீங்க பலப்பட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, அதை பிடுங்கி எறி மகளே, நான் உனக்கு சொல்றதை செய்,
நான் உனக்கு பாராட்டுகிற கிருபை பெருசு, நான் உன்னோடு சொல்ற காரியம் பெருசு. நான் சொல்றது நீ செய். நான் செய்யாதன்னு சொல்ற எந்த காரியத்தை நீ செய்யாத, நான் சொல்றதை செய், விட்டு விலகு, நீ பலப்படுவாயின்னு ஏசப்பனை பத்தி சொல்றாரு. தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.